தன்னுடைய புகழினாவால் சாற்றுவேன் தரணி மீதில். இடி இடித்தது போல் முழக்கவும் இறையிலே கேடையும் கத்தியும் தடி எடுத்து வருகிற வேளையில் சத்துராகி தன புரண்டோடமோ வடிவு கொண்டு பலனிறமாகவும் மாய நோய் தெளிந்திருக்கும் வல்லவா வரும் தெய்வராசனே எங்கள் சுடலை வாட சுவாமியே. பிரம்மதேவன் வயது வாழில் தான் பிறந்தார் அதே பிரம்மதேவன் இடதுகால் பெருந்தரையில் பிறந்தவள் தான் தக்க தரணி என்று சொல்லக்கூடிய வேதவல்லி இருவையில மாலையிட்டு வைத்து சொல்லி ஒரு நகரமாக அழைத்து தக்கன வேதவல்லி வாழ்கிறார்கள். சரிதான். ஆதிசிவனை 220 வைக்கிறார்கள். அதிலே 100 ஆண் குழந்தைகள் 50 பெண் குழந்தைகள். சரி. ஆமா, 100 ஆண் குழந்தைகளை பிரம்மப்பட்டம் அனுப்புகிறானா? சரி. பிரம்மப்பட்டம் கிடைக்காத காரணத்தினாலே அவரவர் வளர்த்த வேள்வியை விழுந்து அவரவர் உயிரை விட்டார்கள். சரிதான். 50 பெண் குழந்தைகளை 3 பேரை வரவழைத்தான். சரி. சந்திரனுக்கு 27, காசி முனிவருக்கு 13 பெண்களையும் தனக்கு 10. சரி. இப்படி மனமுடைத்து கொடுத்து விட்டு இனிமேல் மகளாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். பிறக்க வேண்டும் என்று சொன்னார். கைலாச மலையிலே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை மகளாக அடைய வேண்டும் என்று சொல்லி தவம் செய்து கொண்டிருக்க சங்கரனார் கையில நடக்கிறது பாருங்கள். என்ன நடக்கிறது? அஷ்ட வெள்ளி கையில இல்லை. ஆமா, அந்த பார்வதியும் அப்படி கையில இல்லை. பார்வதியோ பார்வதியா இடம் இருக்க பார்வதியா இடம் இருக்க சிவன் இருந்தாள். பகவான் வரவிருக்க பார்வதியா இடம் இருக்க கைலாசமாமலையில் பகவானுக்கு என்ன வழிபாருங்கள்? படைத்த உயிர்களுக்கு பட்டினி இல்லாமல் வழியிழக்கக்கூடிய வேலை. சரி. ஒரு நாளை தினத்தில் பகவான் இப்படி வழியிழந்தார். மக்களுக்கு எப்படிமா வழியிழந்து விட்டு நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் வழியிழந்தார். நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் வழியிழந்தார். ஆராய்ச்சி தினை எடுத்தார் அவனியெல்லாம் வழியிழந்தார். மறைக்கால் நல்ல தினை எடுத்தார். உலக்கு நல்ல தினை எடுத்தார், உலகம் எல்லாம் படி இழந்தார். ஆமா, அகில உலகங்கள் அனைத்திற்கும் படி இழந்து வருகின்றார். சரி. யாருக்கெல்லாம் படி இழந்து வருகின்றார் என்று சொன்னார். யாருக்கெல்லாம்? கல்லிக்குள் இருக்கக்கூடிய திரை முதல் தாயின் கல்குழிக்குள் இருக்கக்கூடிய சிசுவருக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்து விட்டு வருகின்றார். சரிதான். படி இழந்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் என்னை பார்வையாளர்கள் நினைக்கிறார்கள். பலவனோடு வருகிறேன் என்று சொன்னால் அழைத்து செல்ல மாட்டேங்கிறார். ஆமா, படியைத்தான் அழைக்கின்றாரா? இல்லை என்று சொன்னால் படைத்த ஜீவன்கள் அனைத்தையும் பட்டினியாக போட்டுவிட்டு தான் வருகின்றாரா? பகவானுடைய படியிழப்பை சோதிக்க வேண்டும் என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி விஸ்வகர்மாவை அழைக்கிறாய். சரி. மகனே விஸ்வகர்மா, அம்மா காட்டிலே சென்று காஞ்சூரம் வெட்டி சரி கட்டிச்சுமல் உண்டவனே திருக்காணி பூட்டு போட்டு தர வேண்டும் என்று சொல்லி அம்மையை பார்வதியோட வார்த்தையை தட்டாமல் நாயகத்திலிருந்து காஞ்சூரம் வரவெட்டி கட்டிச்சுமல் உண்டவனே சரி திருக்காணி பூட்டு போட்டு அம்மையை பார்வதி கையிலே கொண்டு கொடுக்கிறார்களா? கையிலே வாங்கின பார்வதி சிமிழோ சரியது. ஐயா, இதற்குள்ளே என்ன விடைத்து அடைக்கலாம் யோசிக்க சரி திருவிளைக்கின் மொழிமதிலே ஊரட்ட
தனி பிடித்தாய் சிவனுக்குள்ளி தானடித்தாய் உடத்திலே பரிவட்டமே சிமிழுக்குள்ளே அழைத்தாள். கொடுத்திருந்த பரிவட்டத்தை உள்முதையில் முடிந்து கொண்டால் முத்தமிழ் செல்வி தத்துவநாயகி பார்வதியானவள் பகவான் வரக்கூடிய திசைகளை கால் நீட்டி போட்டு கோபத்தில் அம்மா உட்கார்ந்திருக்காங்க. பகவான் மடியில் வந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் நினைக்கின்றார். ஒரு நாளும் இல்லாமல் திருநாளாக இருக்கின்றார் அப்படி சொல்லி பார்வதி அதாவது நான் வரக்கூடிய நேரத்தில் பன்னீர்செல்வல் தண்ணீர் எடுத்து வந்து பார்வைகளை செய்வாய் அல்லவா? ஏதென்றும் கேட்காமல் எடுத்துக்கொண்டு பேசாமல் மொத்தமாக வந்திருக்கின்றாய் மங்கை பார்வதியானவள் எதுக்காகமா உயிர்களுக்கு எல்லாம் படிகளந்தீர்களா? கல்லிக்குள் இருக்கக்கூடிய தேரை முதல் தாயின் கருக்குழிக்குள் இருக்கக்கூடிய சிசுவருக்கு பட்டினி இல்லாமல் படிகள் வருகிறேன் தெரியாமல் பேசுகின்றீர்கள். சரியாக படி இழக்கவில்லை நான் சொல்லுகின்றேன். பார்வதி அதனுடைய படிதப்பில் பிழை ஒருபோதும் இருக்காது கண்ணே, ஒருபோதும் இருக்காது. பிழை இருந்ததாலே பேசுகின்றேன். பிழை இருக்குது என்று சொல்கிறாய் அல்லவா? எதை வைத்து சொல்கிறார்? என்னிடத்தில் 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது. பார்வதி உன்னிடத்தில் இருந்த ஜீவன்கள் பட்டினியாக இருப்பது உண்மை என்று சொன்னார். பரமனில் உள்ள பட்ட முன்னரைக்கு பார்வதியுடைய நல்ல பாகத்தில் இருக்க இடம் வேண்டாம். அவ்வளவுதானே? ஆமாமா. இங்கு வீட்டை காண்பித்தால் 20 உழைத்துவிடும். கண்டிப்பாக. பட்டினியாக இருக்கிறது சொன்னல்லவா உயிரானது. அதை இங்கு வைத்து ஒரு நாள் காண்பிக்க முடியாது. தேவலோகம் செல்லுவோம். தேவர்கள் இருக்கக்கூடிய சபையிலே எல்லோரும் உங்கள் படியிழப்பின் ரகசியத்தை அறியட்டுமே. என்ன உடனடியாக தெய்வலோக சபையை சலோன்னு கூட்டுங்கள். சபையாக கூடியது அம்மையை பார்வையாளர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தலைவாழை விரித்தழுத்து ரவை ஊரைவிட்டாய் ஊரைவிட்டாய் நிலையரசி கவி கொண்டே அதை சுற்றி சுற்றி வந்திடுமா சுத்தி சுத்தி வருகின்றதா சுழவட்டம் ஓடுகின்றதா கண்டாய் பாரதி தலைகுனிந்து நாளவற்றாய் சரி அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியாத மாயம் அல்லவா சிவனுக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயம் ஒருபோதும் இருக்காது பெண்ணே சுவாமி நான் தெரியாமல் செய்த குற்றத்தை தெய்வமே நீங்கள் பொறுத்தருள வேண்டும் அரவந்து பாடங்களை நீ பரிசோதித்து விட்டாய் அல்லவா என்னை பரிசோதித்த குற்றத்திற்காக என்னை விட்டு நீ 12 வருட காலம் பிரிந்து வாழ வேண்டும். அது எப்படி சுவாமி? உண்மைதானமா? 12 வருடம் பிரிந்து வாழ என்று சொன்னால் எங்கேதான் போக வேண்டும்? என்ன உன்னை மகளாகவும் என்னை மருமகளாகவும் அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி கட்டுகிறாரு மாறாமல் யாரும் வாழ்ந்து நடத்தி வருகின்றார். அந்நபருக்கு நீ சென்று மகளாக பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். 12 வயது திகையக்கூடிய நேரத்தில் பண்டார கோலத்தோடு வந்து உன்னை மாலவனத்துக்கு கைலாசமாய் கலைத்து செல்வேன். என்னை நான் செய்த தவறுக்கு இதுதான் தண்டனை என்று சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பார்வதி ஒரு சிறு குழந்தையாக்கினார். சரி சக்கரார்ந்த ஓம் செய்யக்கூடிய மாணாக்கன் யாவும் பக்கத்திலே செந்தாமரை மலரிலே அம்மையுமே பார்வதியால் அழுது கொண்டிருக்கேன். சரி கண்டிருந்து பார்த்தான் அக்கன் அங்கே புதுமைகளை கண்டான். அதாவது பூக்காத மரங்கள் அனைத்தும் பூத்து கொண்டிருந்ததா, காய்க்காத மரங்கள் அனைத்தும் காய்த்து கொண்டிருந்ததா. சரி தாமரை மலர் மீது தங்க நிறத்தால் அழகவண்ணம் சித்தியமாக இருப்பதை நினைவை கண்டான். அதாவது புன்னகை பூர் நிறத்தாளி நிறத்தாளி தேடுவானா
அல்லவா? ஆமாப்பா. அங்கே அழுது கொண்டிருப்பதைக் கண்டான். வாரி கையெழுத்து ஓடோடி வந்து வாரி கையெழுத்து வலது கணத்திலே முத்தமிட்டார். ஏந்தி கையெழுத்து இடது கணத்தில் முத்தமிட்டாள். உடனடியாக எடுத்துக்கொண்டு வேதவர்களிடத்திலே வருகிறார். என்னை வேதவதி என்ன அம்மா வேதவதி என்ன இந்த கையில என்ன இருக்கிறது பார்த்தாயா? குழந்தை இருக்கிறது. இருக்கிறதானே? ஆமா. வேள்வியின் அருகாமையிலே வேள்வியின் பிராயச்சித்தத்தானே கிடைத்த குழந்தை. சரி. இந்த குழந்தைக்கு ஒரு நம்முடைய குழந்தையாகவே வளர்க்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. இந்த குழந்தைக்கு ஒரு பேர் நாம் சுட்டு பார்க்கலாம். பாரிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்வதி என்று சொல்லி பேர் நாம் சூட்டினார்கள். சரிதான். தக்கனுக்கு மகளாக பிறந்த காரணத்தினால் தாட்சாயணி என்று சொல்லி பேர் நாம் கொடுத்தார்கள். ஆமா. குழந்தை சீரும் சிறப்பாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் அழகாகவே தாலாட்ட வேண்டும் என்று சொல்லி சரி எப்படி தாலாட்டினார் பாருங்கள். எப்படியம்மா? கண்ணே மணியே நாராரோ, கண்ணே மணியே நாராரோ, கத்தி கருப்பே நாராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ. மணி மணியே நாராரோ, கண்ணே மணியே நாராரோ, தேவி நாராரோ. இப்படி ஆமா. ஆதிசிவனுடைய அருளால் சரி கிடைத்த குழந்தையை நம்ம பார்வதியாக எண்ணி ஆமாப்பா. அங்கே தாலாட்டி வளர்த்து வருகிறான் அந்த அக்கன். சரி வளர்த்து வரக்கூடிய நாளிலே வளர்ந்த வளர்ந்த தாயார் பார்வதியுடைய வயது வளர்ந்து கொண்டே வருகின்றது. சரிதான். ஒரு வயது இரண்டாகி ஆமா. உச்சதோர் மூன்றாகி ஆகி மூன்றாவது வயதிலே உயிரக்கி காதுகுத்தி 4வது திருவயதில் நடந்து வெள்ள விளையாடி 5வது வயதிலே வாழை தன்னைத்தானே ஆடையிட்டு படித்து ஆமா. 6வது வயதிலே நினைக்கின்றார் என்ன குழந்தையுடைய கல்விக்கடை நாவல் திறக்க வேண்டும். கண்டிப்பாக அப்பா, என்ன பிறந்திருப்பது பார்வதி ஆமா. பரமசிவனுடைய மனைவி. சரி. அவர்களுக்கு படித்தாக வேண்டும் என்று சொல்லிதான் நிபந்தனை உண்டுமா? மாநில பிறவி எடுத்திருக்க காரணத்தினால் படிப்பது அவசியம். உண்மைதானம்மா? ஆமா. எடுத்திருப்பது மாநில பிரதி அல்லவா? ஆமா. கண்டிப்பாக படித்துதான் ஆக வேண்டும். அப்படி என்று சொல்லி அம்மையை பார்வதியை படிக்க வைக்கிறார். சரி. சரி. கிடைத்து வரக்கூடிய நாளிலே 10ஆன திருவயதிலே பள்ளியறை புகுந்தாள். ஆமையா. 12ஆன திருவயதிலே சரி பாவை நல்லாண்டு கொடுத்தாள். எங்கப்பா அப்பதான் நினைக்கிறான் தக்கன். இருக்கிறார்கள் 180 குழந்தைகள் இந்த இடத்துல இருந்த பிறகும் ஆமா. ஒரு குழந்தைக்கு திருமணம் பெருசா எடுக்கல. சரி. இருப்பது ஒரே ஒரு மகள் பார்வதி. இவளுக்கு நாம சுயவரம் நடத்த வேண்டும். கண்டிப்பாக. 50 தேசத்து ராஜாக்களுக்கு நீட்டோலை கொடுத்து அனுப்புகிறான். சரி. மன்னாதி மன்னர்களுக்கு நீட்டோ ஓலையை சேர்ந்தவுடனே ஆமா இங்கே மண்டபங்கள் அலங்காரம் செய்யணும் பாத்தீங்களா? கண்டிப்பாக இப்படி அலங்காரம் செய்கிறார் பாருங்க. எப்படி எப்படி கண்ணே பாபனக்கால் நாட்டுவாரா நாட்டுவாரா. நாட்டுவாரா கடலை புலை கட்டுவாரா கட்டுவாரா. அவளுக்கால் நட்டுவாரா நாட்டுவாரா. நாட்டுவாரா கடலிக்குலை கட்டுவாரா கட்டுவாரா பூமனக்கும் வந்தலிலே வந்தலிலே முதலிலே கவரி தூக்குவாரா போகுவாரா. அசத்து அசத்து அடி. மரத்தை கொண்டு வந்து நாட்டுவாரா மரத்தை கொண்டு கொண்டு நாட்டுவாரா கண்ணங்குரு தோலை கொண்டு ஓலை கொண்டு கோலை கொண்டு அசத்து அசத்து அங்கே காவலுக்கால் நாட்டுகிறார்கள். கதலைக்குள்ளே கட்டுகின்றார்களா? பூமனுக்கும் பந்தலிலே பொற்கு வரி தூக்குகிறார்கள். நீங்கப்பா பரமரத்தை கொண்டு வந்து பந்தல் கால் நாட்டுகின்றார்களா? ஆமா. தென்னங்குரு தோலை கொண்டு தெருக்கள் தெருக்கள் தோறுமாக அலங்கரிக்கின்றார்களா? இப்படி அலங்காரம் செய்து இனி வேலைகள் அமைக்க வேண்டும் அல்லவா? ஆமா அப்படி என்று சொல்லி மன்னாதி மன்னர்களுக்கு என்று சொல்லி ஒரு வேலையாக அமைத்தார்களா? சரி. சம்சாரிமார்களுக்கு என்று சொல்லி ஒரு வேலையாக அமைத்தார்களா? எங்கப்பா. மந்திரிமார்களுக்கு என்று சொல்லி ஒரு வேலையாக அமைத்தார்களா? சரி. வெளியிலே பட்டாளத்திற்கு ஒரு வேலை தனி வேலை அமைத்து வைத்தார்களா? ஆமா.
சின்ன பண்டாரத்தை மன்னர்கள் மேடையில உட்கார வைக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாமா. அதனால தனியா ஒரு சின்ன பந்தல் போட்டிருப்பாங்க. சரி. இப்படி இருக்க அங்கே பார்வதி நினைக்கின்றாள் நமக்கு சுயவரம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12 திருவயதிலே என்னை மாலையிட்டு மணமடிப்பேன் என்று சொன்னால் சிவபெருமான். சரி. இன்னும் வரைக்காலையே அப்படி என் மனதிலே நினைக்க சரி பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்கின்றார்? நந்திய பெருமாளே என்ன? அதாவது பார்வதிக்கு சுயவர ஏற்பாடுங்கிறது ஒன்று இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் கோவில்களில் இருந்து சொன்னால் காத்திருந்தான் ஏற்று வந்தவன் கொண்டு போற கதையாகிவிடும் அல்லவா? ஆகையால் நான் திருமணம் முடித்து வருமாகவும் கைலாசத்தை தாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? ஆமாப்பா சுவாமி பார்த்துக் கொள்கிறேன். ஆகிட்டு என்று சொல்லி பரமசிவன் நினைக்கிறார். இந்த கோலத்தோடு சென்று பார்வதி திருமணம் முடிக்க போகிறோம் என்று சொன்னால் அனைவரும் பரமசிவனை நம்பி விடுவார்கள் அல்லவா? நாம் ஒரு பண்டார கோலத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி சரி பண்டார கோலமாரே பண்டார கோலமாரே சிவம் வராரியா அங்கே கைலாசமலை விட்டு கோட்டையிலே பண்டார கூட்டத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான். இவர் இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நாளிலே பார்வதியிலே ஒரு மலர் மாலை கொடுத்தார்கள். மாலை வாங்கி பார்வதி அம்மையார்கள் மாலை சுழற்றி வாராள் மனவந்தருக்குள் மாலை சுழற்றி வாராள் மாலை சுழற்றிய வாராள் மனவந்தருக்குள் நீங்கள் எங்க இருந்தாலும் நான் எரியக்கூடிய மாலை உங்கள் கழுத்திலே வந்து விளட்டு என்று சொல்லி மாலை அப்படியே வீசி எறிகிறாள். என்னுடைய மகள் வீசி எறிந்த மலர் மாலையானது எந்த மன்னனுடைய கழுத்தில் விழுந்திருக்கின்றது அந்த மன்னனை உடனடியாக கையோடு அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன் சுவாமி. உங்கள் மகளானவள் இருந்த மாலையானது மன்னர் கூட்டத்திலே விழவில்லை. சரி. மந்திரி கூட்டத்திலும் விழவில்லை. அதுவும் இல்லை. மக்கள் கூட்டத்திலும் விழவில்லை. மாறாக வெளியே இருக்கும் பண்டாரத்தின் கழுத்திலே விழுந்து விட்டது. என்ன செய்தீர்கள்? இரண்டு அடி கொடுத்த மாலை வாங்கிட்டு வந்தீர்களா? இல்லை, தரமாட்டான் என்று சொன்னார். உடனடியாக அடி கொடுத்த மாலை வாங்கிட்டு வாருங்கள். இதோ வருகிறேன். ஆகிட்டு வந்து சொல்லி மலர் மாலையை பறித்துக் கொண்டு மீண்டும் பார்த்துக்கிட்டு கொடுத்தாங்கம்மா. என்ன? உடனே சரி, இந்த மலர் மாலையானது பண்டார கூட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டாரத்துடைய கழுத்திலே விழுந்து விட்டது. சரி, பண்டாரத்துடைய கழுத்திலே விழுந்து விட்டது. சரி, நேரம் இல்லையல்லவா அதுக்கு? ஆமாப்பா. ஆகையால் இனியாவது பார்த்து பத்திரமாக மன்னாதி மன்னர்களுடைய கழுத்திலே வீசியிருக்கிறேன். அப்படியே ஆகட்டும். சரி. பார்வதியானவள் மீண்டும் அந்த மலர் மாலை வீசி எறிகிறார். ஆமாப்பா. அதே பண்டாரத்துடைய கழுத்திலே போய் விழுகிறது. சரி. கூட்டத்தில் இருக்கிற
இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துடுச்சு. ஆமாப்பா. ஏன்னா தக்கராது நம்ம இடத்துல ஏதோ மூடி மறைக்க பார்க்கிறான். உண்மைதான். விட்டுருவோமா? இல்லையா? டேய் தக்கா, என்ன நடக்கிறது இங்கே? பண்டாரத்தின் நிலத்திலே மாலை விழுந்திருக்கிறது. சரி, உடனே இருவருக்கு இந்த இடத்தை திருமணத்தை முடித்து வையடா. ஆகட்டும் என்று சொல்லி பரம பண்டாரத்தை உடனடியாக பன்னீர் கலந்த வெந்நீரிலே குளிப்பாட்டி எடுத்து வந்தார்களா? ஆமா. என்ன நடந்து கூட வரக்கூடிய கல்யாணம் தான் வந்திருக்காரு. ஆமா. உடனடியாக அதாவது மன கோலமானதை வைத்து பகவானுக்கும் பார்வதிக்கும் அந்த இடத்திலே திருமணத்தை முடிக்கிறார்கள். மாலையிட்டு மணமுடித்து மாலையிட்டு மணமுடித்து மணமுடித்து பகவானை பார்த்து சொல்லுகிறார். மாமா பரதேசி மாமா வாடா இங்கே. அதே மாமா. என்ன உனக்கு என்னுடைய மருமகனாகி விட்டா இல்ல தூரடா? இல்லை மாமா. நான் ஒருபோதும் இருக்க கூடாது. உனக்கு சரி ஒரு நாளைக்கு 3 நேரம் எனக்கு நீ விபூதி கொண்டு தர வேண்டும். மாமா என்ன 3 வேளை விபூதி தர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆமா. நான் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு விபூதி தர வேண்டும் மாமா? காலை மதியம் மாலை. நீங்கப்பா இந்த 3 வேளை எனக்கு விபூதி கொடுக்க வேண்டும். சரி. அது மட்டுமில்லாமல் இன்னொரு பிச்சை எடுக்க வெளியே போக கூடாது. ஒருபோதும் போக மாட்டேன் மாமா. வீட்டோட மாப்பிள்ளையாக அமர்ந்து கொள்கின்றேன். சரி. ஆகட்டும் என்று சொல்லி தங்கமகராஜனுக்கு சிவபெருமான் ஒரு நாளைக்கு 3 வேளை விபூதி கொடுத்து வருகின்றார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாளாக கொடுத்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாளைக்கு தக்கமகராஜனுடைய அரண்மனையிலே மக்கள் சபை நடந்து கூடுகின்றது. மக்கள் சபை கூடக்கூடிய நேரத்தில் பண்டாரத்தை பார்த்து சொல்கின்றார் இந்த தக்கமகராஜன். என்ன சொல்கின்றார்? பண்டாரம், இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கு விடுமுறை. நீ எனக்கு விபூதி தர வேண்டாம். சரி அப்படி என்று சொல்லி சம்மதிக்கிறார். ஆமாமா. என்ன சொன்னா பார்வதி கைலாசம் முடிட்டு போகணும் இல்லையா? அதுக்கு தான் நல்ல தருணம். இதுதான் தக்க தருணம். அப்படி என்று எடுக்கிறார். சபையிலே வருகிறார். மாமா என்ன விபூதி எடுத்துக் கொள்ளுங்கள் மாமா. யாரா மாமா பண்டார் பரதேசி வெளியே போடா. வெளியே போடா. ராய் என்னுள்ள வார்த்தை கேட்ட மறுகளும் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தக்கமகராஜா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்திருந்தேன். என்று சொல்லி பார்வதி அழைத்துக் கொள்கிற கைலாசமலைக்கே வந்து விட்டார்கள். கைலாசமலையிலே வந்த பொழுது சரி வந்து சிவனாரோ பார்வதியை திருமணம் காண்பித்தார். வந்து சிவனாரும் அம்மை பார்வதியை மகிழ்ந்து திருமணம் சிவனார் கொடுத்தார். சிவனாரோ பார்வதியோ கைலாசம் தனியிருந்தார். கொடுபோனா
கைலாசமலையிலே வீற்றிருக்க சரி தக்கனுக்கு எல்லாம் தெரிகிறது பரமசிவன் கடத்தி சென்று விட்டான் ஆமாமா வேதவழி இடத்துல வருகிறார் வேதவழி என்ன வேதவழி என்னுடைய மகன் எங்கு சென்றால் மருமகன் அழைத்து சென்று விட்டாரா ஆண்டி பண்டாரம் பித்தன் பரிசுடி பிச்சைக்காரர்களுக்கு வரமில்லாமல் மனம் முடித்தது மட்டுமல்லாமல் கேவலம் நடத்தி கொண்டு சென்று விட்டார் பார்வதி வேதவழி அதாவது நான் தக்கனாக இருப்பது உண்மை என்று சொன்னார் ஒரு வேள்வியானது வளர்த்து அந்த வேள்வியை அந்த பண்டாரத்தை கொண்டு சுட்டு அந்த வேள்வியை பண்டாரத்தை போல மீண்டும் ஒரு பண்டாரத்தை பிறகு செய்த தீர்வேன் என்று சொல்லி அநேக முடிமார்களை அழைத்து வாங்கி யாருமாறு வருகிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறது சரி நடக்கக்கூடிய வேளையிலேயே கோட்டையிலே நாரதர் வருகிறார் நாராயணம் நாராயணம் வருக நாரதரை வருக வருக என்ன என்ன நலமாக இருக்கீங்களா நலத்திற்கு என்ன குறை நலத்தான் இருக்கிறேன் தாங்களுடைய நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நாரதரே அதான் அனைவரும் நலம்னு சொல்லிவிட்டேன் அல்லவா கண்டிப்பாக திருப்பி அதை எதுக்கு வந்தீங்க என்ன தங்களிடத்தில் வந்து கேட்கலாமா கேளு அநேக முனிமார்களை ஒரு யாகவாதத்தில் இருக்கிறீர்களா இதற்காக என்ன செய்தி தெரியாது ஒருவரும் தெரியாது எனக்கு ஒரு மகள் இருந்தால் தெரியுமா பார்வதி கண்டிப்பாக பார்வதி அந்த பார்வதியே சரி சுடுகாட்டை கட்டிக்காக்கூடிய ஈசன் பித்தன் கிரீசூரி இச்சைக்காரன் கடத்தி சென்று விட்டான் அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த யாகவாதம் செய்கின்றேன் என்ன தங்களுடைய சித்தம் வந்து சொல்ல யாராலும் மாற்ற முடியுமா நாரதரே அந்த வேலை முடிந்ததா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே கண்டிப்பாக நான் சென்று வருகின்றேன் சென்று வரேன் நாராயணம் நாராயணம் வெளியே வந்த நாரதம் நினைக்கின்றார் இறப்பு பிறப்பில்லாத ஈசனை நீ அளிப்பதா அதற்கு முன்பாக ஒன்றுக்கு மூன்றாக கோல் மூட்டை கொடுத்து உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி கைலாசமலைக்கு வந்து விட்டார் நாரதர். கைலாச மலையிலிருந்து பகவானிடத்திலே செய்தி சொல்ல வேண்டும். வந்து நின்று நாரதர் சிந்தையிலே நோக்கி சுவாமி தங்களுடைய சபையினாலே நான் ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. நீங்கள் வந்தாலே அந்த இடத்துல ஏதாவது நற்செய்தி இருக்குன்றதா அர்த்தம். சரி, என்ன செய்தி கொண்டு வந்தீங்க அதை சொல்லுங்கள். அதாவது திருலோகம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு வரக்கூடிய நேரத்தில் தக்காபுரத்திற்கு சென்றிருந்தேன். தக்காபுரத்தில் எனது மாமி மாமனார் எப்படி இருக்கின்றார்கள்? இரண்டு பேரும் விக்கிரமாக இருக்கின்றார்கள். ஒன்று அநேக முனிமார்களை அழைத்து ஒரு யாகவாதம் நடத்தி வருகின்றார். சரி, இதற்காக வந்து கேட்டு இதோ அவர்களுடைய மகளை அவர்களுக்கு மனமில்லாமல் மனமுடித்தது மட்டுமல்லாமல் கேவலம் தாக்கி நடத்தி சென்று விட்டீர்களா? ஆகையால் உங்களை அந்த வேடி குழிக்குள்ளே போட்டு சுட்டு உங்களை போல் ஒரு பண்டாரத்தை பிரதி செய்து அவருடைய திருக்கரத்தாலே விபூதி வாங்கி அணிந்தே தீர வேண்டும் என்று சொல்லி மாவர்கள் யாகமாக நடத்தி வருகிறார் ஐயா. அப்படியா? நாரதரே, அது மட்டும் இல்லாமல் தக்காபுரம் வழியாக யாராலும் போக முடியவில்லை, வர முடியவில்லை. உங்களை பார்த்த ஆண்டி என்றும் பித்தர் என்றும் பிரைசுடைய பிச்சைக்காரன் என்று சொல்லி ஒன்றுக்கு 3 முறை வைத்தார் ஐயா. நாரதரே, இதெல்லாம் அவர்தான் சொன்னார். தாங்களா அது சொல்லுவீங்களா? சிவசிவா, ஐயோ, என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா? இல்லாத காரியம் ஐயா. நாரதரே, இதுவே இதை பேச வேண்டாம். ஏன்னா பார்வதி வந்து கொண்டிருக்கிறார். காதலை கேட்டு விபரீதமாகிவிடும். கண்டிப்பாக உடனே சென்று விடுங்கள். நாரதர் சென்றார். சரி, பார்வதி அம்மையானவள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டார். பகவான் முன்னே வந்து சொல்லுவாள். தேவன் முனிவள்
கொட்டி வந்து நாள் போகவில்லை ஓரே அந்த காபுரம் ஓரே அந்த காபுரம் போக சொல்லி அனுப்புமையா ஓரே அந்த காபுரம் ஓரே அந்த காபுரம் போக சொல்லி அனுப்புமையா பார்வதி சொல்கிறார். பொதுமக்கள் மற்றும் மற்றபடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆலயத்திலே அம்மனுக்கு பொங்காலை வழிபாடு நடக்க இருப்பதால் பொங்காலை நேர்த்திகளுடன் செய்ய இருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வந்து அந்த நேர்த்திகளை நிறைவேற்றி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அம்மனுக்கு ஆலயத்திலே பொங்காலை வழிபாடு தொடங்க இருப்பதால் பொங்காலை வழிபாடு நேர்த்திகளுடன் செய்ய விரும்புபவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வந்து அந்த நேர்த்திகளை செய்து அம்மனுடைய அருள்பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி தக்காபுரம் ஆனந்தில் சென்று சரி என்னுடைய தாய் தகப்பனை உடனே நான் பார்த்து வருகிறேன். பார்வதி என்ன நீ எங்கே சென்றாலுடைய தாயும் தகப்பனும் இறந்து போவது நிச்சயம். இருந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான். சரி சுவாமியுடைய தாய் தகப்பனை நான் உடனே பார்த்தாக வேண்டும். என்ன அதாவது நீ சென்றாய் என்று சொன்னால் உன்னுடைய தாய் தகப்பனை இறந்து போவார்கள் பார்வதி. அதான் சொல்லியாச்சுல. இருந்தாலும் பரவாயில்லை, இறக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆமா சரி உங்களை சென்றுதானே ஆக வேண்டும். சுவாமி என்ன போயின்னு சொன்னாலும் சரியாகுமா? போய் வாய்னு சொல்ல வேண்டாமோ ஒரு இடத்துக்கு போகும்போது பார்வதி கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மாறுபாடாக மாறி மேற்கே உதித்து வந்தாலும் ஈஸ்வருடைய வாயிலிருந்து மட்டும் இந்த வார்த்தை வராது. போ அதெல்லாம் ஒரு நாளும் உதிக்காது. அது அங்கதான் உதிக்கும். ஆமாப்பா இந்த டைலாக் மட்டும் விட்டக்கூடாது. சரி சுவாமி ஆமையா வருகிறேன். பார்வதியானவள் சரி அவரை கொட்டையிலே வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது தக்கன் வடக்கு முகமாக இருந்து கொண்டு ஒரு யாகமானம் செய்து கொண்டிருக்கிறார். பார்வதியை பார்க்கணும் அப்படின்னு திரும்பிட்டோம். சரி அப்பதான் பார்வதி நினைக்கிறார், இது என்னது, இது நம்ம அப்பா இல்லையா? எப்படி இருந்த அப்பா இல்லை இப்படி ஆயிட்டாரே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்பா கிட்ட நம்ம தான் பேசணும் அப்படி என்று இப்படிக்கு வந்தாள் பார்வதியால் வருத்ததற்கு முகமானார். வந்தாள் பார்வதியால் திரும்பி கொண்டார் தெற்கு முகம். வந்தாள் பார்வதியால் முகமானாள். அப்பா என்று வடக்கு பக்கமாக வருகிறார். தக்கன் அப்படியே தெற்கு முகமாக திரும்பி கொண்டார். தெற்கே வந்து அப்பா என்று அழைக்கின்றாள், மேற்கு முகமாக வருகிறார். மேற்கே வந்து அப்பா என்று அழைக்கின்றாள். இப்படி நாலு திசையும் சுற்றி சுற்றி வருகிறாய் பார்வதியானவள். இருக்கக்கூடிய முனிமார்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? இந்த கமகராஜனே என்ன உண்மகள் பார்வதியானவள் வந்து அப்பா அப்பா என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் தாங்கள் எதற்காக மௌனம் சாதிக்கின்றீர்கள்? ஏன் முனிமார்களே என்ன வாய் மூடுங்க. என்ன சொன்னீங்க? இவளுக்கு நான் அப்பாவா? உங்களுக்கு தெரியுமா? முனிமார்களே இவள் யாரு தெரியுமா? எனக்கு இவளும் மகளும் இல்லை, மகளும் இல்லை, நான் இவளுக்கு தகப்பனில்லை. எனக்கு இவள்தான் மகளும் இல்லை, மகளும் இல்லை, நான் இவளுக்கு தகப்பனில்லை. ஆண்டியோடு போனவளுக்கு அம்மையோடு அப்பனோடு பண்டாரத்தோடு போனவளுக்கு காரணமே காரணமே.
சரி. என்னை போல ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுத்திருப்பார். ஐயப்பா. சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஈசனோடு சென்று வழக்கிய பாறைக்கோட்டை தகப்பன் மகள் வந்து விட்டார். அடியே பார்வதி என்ன போடி வெளியே. இத்தனை வார்த்தையும் கேட்டுக்கொண்டு அம்மையை பார்வதியார் அவர்கள் நினைக்கின்றார். அதாவது இந்த தக்க மகராஜனுக்கு நம்மளை எவ்வளவு வேண்டும் என்று சொன்னால் பேசியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் ஈராறு 12 வருட காலம் அடுத்த மாசம் இருக்கின்றது அல்லவா? இறப்பு பிறப்பில்லாத நாதன் நம்முடைய கணவனை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? என்ன தகுதி இருக்கு? இவனை விடலாமா? விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டி என்று சொன்னதினால் அழியமடா உன் வாழ்வு என்று சொன்னதினால் இனியழிந்து போவாயடா. கோட்டை கொத்தல வலிந்து போக கிடவது. சரி. மாடேறி என்று சொன்ன காரணத்தால் இவர் மாடாக வைக்க கிடவது. போடி 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 வைத்தியக்காரி. வளர்க்கக்கூடிய வேள்வியை நீ இறப்பது நிச்சயம். மரியாதையாக சென்று விடுகிறேன் என்று சொன்னால் இடையில் இருக்கக்கூடிய உரைவாக இருக்கிற தலையை துண்டாக வெட்டி எடுத்துவிடு. வேள்வியாக ஒரு சுடலைக்கிழமாக மாறட்டும். அக்கா இன்னும் 8 நாளைக்குள்ள கோட்டை கொத்தலம் எல்லாம் அழிந்து போக கிடவது. சரி. ஆகட்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்த சங்கரியார் மீண்டும் வந்த ரதத்தில் ஆதரித்துக் கொண்டு நேர கைலாசமலைக்கு வந்திருக்கின்றார்கள். சரி. பார்த்து பகவான் சொல்கின்றார், சிரித்த முகத்தோடு போய் அழுத முகத்தோடு வந்திருக்கின்றாயே, என்னவா நடந்தது? சுவாமி அந்த கேள்வி பார்த்து ஆண்டி என்றும் பண்டாரம் என்றும் பிச்சைக்காரன் என்றும் ஏளனமாக பேசினான். சரி. அதனால அவனை கொன்றாக வேண்டும் சுவாமி. எங்கப்பா கொல்ல வேண்டும் என்று அம்மை சொல்ல கோவிந்தால் பார்வதி தாயாரை பகவானுக்கு விபூதி வாரி அணியக்கூடிய நெற்றியிலே திரு வேர்வையானது வந்து தடுப்புகின்றதா? அந்த வேர்வையை வலித்து வெட்டாவளியிலே விட்டறியக்கூடிய நேரத்தில் அதிலே ஒரு வீரன் வந்து பிறக்கின்றாரா? அவனுடைய தோற்றம் எப்படி வாருங்கள்? அதாவது பார்வதியானவள் கைலாச மலையில இருக்க அங்கே ஒரு வேதபுத்திரன் வந்து பிறக்கிறான். இதற்கு தாயும் தகப்பனையும் அழிப்பதற்கு இப்படி இருப்பதற்காக வேதபுத்திரன் சொல்லுகிறார். என்ன சொல்கின்றார்? சுவாமி என்னை பிறவி செய்வதற்கு என்ன காரணம்? 7 கடலுக்கு அப்பாலே இருப்பாலை கோட்டை கொண்டு இருந்தலை ஆண்டவர் நடத்துகிறார். அவருடைய தலையை இருக்க வேண்டும், கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்க வேண்டும். அப்படியா?
சரி இருக்கட்டும். சரி. அதுக்காகத்தான் உன்னை நான் பிரவேசிக்கிறேன். ஆமா. நல்லையே என்ன? உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்று சொன்னா சரி. எனக்கும் எதிராளி தானே. கண்டிப்பாக. இது அவருடைய தலையை நான் எடுத்து வருகிறேன். ஆகிட்டு வந்து சொல்லி 7 கடலையும் ஒரே சட்டமாக சாடி போடுறான் சத்த வேதக்கு ராஜா. டேய் இந்த கோட்டையிலே தக்கி நின்று சொல்லி பதப்படுத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? யாருடா அவன்? நான் தான்டா. என்ன? உன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு கேவலமாக இருக்கிறது. எதற்காக? உன்னோடு சண்டை போட வந்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்க உனக்கு வெட்கமா இருக்கிறதுக்கு? வாடா பத்து தலை பூச்சி. ஏய் ஒத்த தலை பூச்சி. என்னடா? என்ன? அதாவது ஒரு தலை வைத்து இந்த ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார். ஆமா. 10 தலை 20 கருத்தை வைத்து நான் இந்த ஆட்டம் போடுகிறேன். வாட சண்டைக்கு வாட பாருங்க. 10 தலை இருந்தாலும் ஒரு தலைக்கு தானே உருவம் இருக்கின்றது. மீதி 9 தலை பேலன்ஸ் காற்றிலே ஆடிக்கொண்டிருக்கின்றது. என்ன அடிகளத்தில் வந்து பேலன்ஸ் பற்றி பேசுகிறாய். வாடா சண்டைக்கு வாட பார்க்கலாம். வாடா ஆகட்டும் என்று சொல்லி 2 பேருக்கும் 7-8 நாளாக யுத்தமானது நடக்கின்றது. ஆமா. 2 பேருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. சரிதான். பார்த்த இடைவேளை புத்திரன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தக்கனுடைய தலையறுக்க வேண்டும் என்று சொன்னார். சக்தி மிகுந்த ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி அம்மை சக்தி மனதில் எண்ணக்கூடிய நேரத்தில் தாயார் சக்தியானவர்கள் ஆயுதத்தை ஆகாய மார்க்கமாக வேறுத்து விட்டாரா? ஆகாயத்துல பறந்து ஓடி பிடிச்சிட்டான். தலையை கண்ட ஒரே வெட்டு நேர பேடிக்குள்ள கவுத்தி போட்டான். கண்ட கருல துடி 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 துடிக்குது. அடேங்கப்பா. வேதவழி அங்கிருந்து மன்னான்னு ஓடி வருகிறார். பறக்கக்கூடிய நேரத்தில் பரவனை பார்த்து மாலையை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அருகில் கேட்டுக் கொண்டிருந்தவரை விழுதாரே. விடலாமா? நேர தலைவரை பற்றி பிடித்தார். தலையை தூண்டா ஒரே வெட்டாக பிடித்தார். வெட்டி தலைமை குழுக்களை போட்டார். கண்டத்தை கரையிலே போட்டு விட்டாரா? கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் அடித்து தவிடுபடி ஆக்கிவிட்டு தக்காபுர கோட்டையை தரமட்டமாக்கினான். ஒரு துண்டு வர கிடையாது. எல்லாம் அடிச்சு பொழிச்சிட்டான். அடிச்சு பொடிச்சு விட்டு இந்த செய்தியை பாரதியார்கள் காதலை கேட்க வேண்டும் அல்லவா? கம்பட்டதை எடுத்தான். இந்த ஓசையானது கம்பட்டத்தின் அவிலோசை 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 தயலுடன் காதி கேட்டார். அவிலோசை அவிலோசை காதி கேட்டார். பார்வதி வாசலை கேட்கிறது. பகவானை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்கள்? பகவான் என்னுடைய தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்களா? கண்டிப்பாக இளைஞர்களுக்கு போராட்டத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டார் பார்வதி. இறைவா, போய் போய் என்னுடைய தாய் தகப்பனை கொண்டு விட்டீர்கள் அல்லவா? ஆமாமா. சரி, பரவாயில்லை. இருந்தாலும் தாய் தகப்பனை கடைசி ஒருவரை நான் பார்க்க வேண்டும். பார்வதி, பாருங்கள் சுவாமி, கண்டிப்பாக சென்று தானே ஆக வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி காலை வாகனத்தில் ஆதரித்துக் கொண்டு
ஆமா. கைலாசமலை விட்டு நேர தக்காபுரத்திலே வருகிறார்களா? சரிதான். தக்காபுரத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணையிட்ட கிளம்போலி அமரில் வெட்ட உதிரமெல்லாம் பாடெழுந்தால் அகப்பனுடைய தலையை காணவில்லை. கண்ட மட்டும் தரையிலே கிடக்கின்றாய். மனசு கேட்கல. எந்த அப்பா அம்மாவும் எவ்வளவுதான் பகையாளியாக இருந்தாலும் அப்படி கிடக்கும் போது பார்க்கும் போது எப்படி இருக்கும்? கஷ்டமாகத்தான் இருக்கும். பார்வை சொல்லுகிறார். எழுப்பித்தர வேண்டுமா? என்ன? அதாவது ஆண்டாண்டு காலமாக அழுது புரட்டாலும் ஆண்டவர்கள் ஒருபோதும் திரும்பி வர மாட்டார்கள். இல்லாத காரியங்கள் இத்தை எழுத்து உண்டு வந்து சொன்னார். எழுப்பித்தா ஈசா என்று கேட்கிறார் அல்லவா? அருமை செல்வமே, அவர்கள் 2 பேரும் தலையில்லாமல் அல்லவா இருக்கிறார்கள். இந்த தலை போனால் என்ன? எவ்வளவோ தலைவர் சும்மா தானே எங்கேயுமா இருக்கிறது. அதிலே 2 தலையை வைத்து எழுப்பித்தார்கள் இறைவா. அப்படிங்கப்பா மகனை நினைவு புத்திரா, கைலாசபுரத்திலே சென்று வடக்கே தலை வைத்து தூக்கக்கூடிய 2 ஜீவன்களின் தலையை அறுத்து வா. இதோ அறுத்து வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி கைலாசபுரத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வடக்கே 2 ஜீவன்கள் தலை வைத்து தூக்குவதை கண்டார். ஒரு மாடு, ஒரு கிழக்கு ஆடு. சரி. மாட்டினுடைய தலை அறுத்தான் வலதுகரத்தில் எடுத்துக்கொண்டார். மாட்டினுடைய தலை அறுத்தான் இடதுகையில் எடுத்துக்கொண்டார். அறுத்த தலை 2ஐயும் கொண்டு ஆதிசிவனுடைய முன்னிலை வைக்கிறார்கள். அதிலே கண்டே சிவபெருமான் தன்னை எது காணவே சிவன் முதலாக வைத்தவர் கருவியை பார்க்க எங்க மாமனார் தலையில கழுத்துல கொண்டு தலைவை சொல்லி மந்திரத்தை சொல்லு. ஓம் கிரீம் 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 ஸ்வாஹே. எழுப்பிட்டான். யாரு? தக்கனுடனே எழுப்பிட்டான். அப்படி மனித உடல் மாட்டு தலை ஆட்டு தலை ஒன்றை எழுத்தார். ஆட்டு தலை வைத்து மந்திரத்தை உச்சரித்து விபூதியை போட்டு பிறம்பெடுத்து தட்டினால் எழுவாள் வேதவல்லி ஆகட்டும் என்று சொல்லி மந்திரத்தை உச்சரித்து விபூதியை போட்டு பிறம்பெடுத்து தட்டி கண்டத்தோடு தலையை சேர்த்து வைத்து விட்டார் இணைவேர்வை புத்திரன். தாயான வேதவல்லி எழுப்பியிருக்கிறார்கள். அப்படி பார்த்த பார்வை இருக்கிறார்கள். ஐயோ, கோட்டை கொத்தளங்களை தவிடுபடியாக்கி விட்டான். கண்டிப்பாக தாய் தகப்பனை இங்க வாழ முடியாது. இருவேரை நாம கைலாசம் வைத்து சென்று விடுவோம். கண்டிப்பாக இருவேரை கைலாசம் வைத்து வருகிறாய். சரி. வரக்கூடிய நேரத்திலே அங்க உள்ள தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன? கைலாசமலையில் ஒரே ஒரு மாடு உண்டு. அது யாரு? முதல் கோட்டை காவலாய் நந்தியம் பெருமாள். ஆனால் புதியதாக 6 மாடுமாக வளர்கிறார்கள் அல்லவா? யார் தெரியுமா? சிவபெருமானின் மாமா மாடு, மாமி ஆடு. மாமா மாடு, மாமி ஆடு. ஆடு மாமா, மாடு மாமா, ஆடு மாமி, மாடு மாமா. அப்படியே சரி வசைவார்த்தை புரியக்கூடிய நேரத்தில் அதாவது தக்க மகராஜனுக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது. யாருக்கும் தலை வணங்காமல் வாழ்ந்தவன் தக்கன்.
சரி, இன்றைய தினத்துல இவங்களை கண்டு தலை குனிஞ்சு நிக்கிறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன் செய்யறது எல்லாமே தவறு என்று. அப்படி என்று சரி கைலாச மலையிலே பகவான் முன்னே வருகிறார். ஆண்டவா மண்டலத்து தெய்வா கொள்ளே மாட்டு ரூபமாற வேண்டும் மகாதேவ என்று தொழுதாய். இச்சரூபம் மாற வேண்டும் ஈஸ்வரா என்று தொழுதாய். சுடலையாக பிறக்க வேண்டும். நான் எந்த சுடலையிலே சென்று அடியேன் பிறக்க வேண்டும் சுவாமி? நான் பிரம்மனே சுட்ட சுடலை. சரி. முழுதும் மையான கரையிலே. ஆமா. ஞானக்கரை இடுகாட்டிலே நடுசுடலை களத்திலே. சபாஸ். சுடலை மாடனாக பிறந்து வந்தாய் என்று சொன்னார். ஆமையா. உன்னை எல்லோரும் சுடலை மாடன் என்று அழைப்பார்கள். சுடலை ஈசன் என்று அழைப்பார்கள். சுடலை ஆண்டவர் என்று அழைப்பார்கள். அப்படி என்று சொன்னால் உடனடியாக என்னை பிறப்பிக்க ஏற்பாடு செய்யுங்கள் ஐயா. செஞ்சிருவோம். தேவர்களே வரும் பிள்ளதை வாரே மாடன் மாறி விரவி செய்ய. வரும் பிள்ளதை வாரே மாடன் மாறி விரவி செய்ய. மாடன் மாறி விரவி செய்ய கூடாதே. முருகமங்காள் மலையில் முருகவசி வர வேணும். முருகமங்காள் மலையில் முருகவசி வர வேணும். அல்லாச்சி மலையில் நீர்கள் விளைக்கும் சிம்மாசனம். சிம்மாசன வீட்டிருப்பா தீர நந்திரம குருக்கள். சிம்மாசன வீட்டிருப்பா தீர நந்திரம குருக்கள். குருக்கள் நல்ல வேடி தனி விளப்பாய். ஐயா வாருமையா குருதவசி. சரி. 21 மாடமார்களை உடனே பிறவி செய்தார்கள். சுவாமி அது எங்களால் இயலாத காரியம். எங்களுக்கு மேலாக அண்ணாவி குருதவசி வாழ்ந்து வருகின்றார். அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார் 21 மாடமார்களுக்கு தாயான பிரம்மசக்தி அம்மையை செய்வார்கள். அவர் வந்தால்தான் பிறவி செய்ய முடியும் என்று சொன்னார். சரி. அவரை உடனே அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த தேவர்கள் சென்று குருதவசி ஐயாவை கையோடு வைத்து வருகின்றார்கள். வந்தவர்கள் பகவானுடைய முன்பில் தோண்டி கேட்கிறார் சுவாமி பரிசுவீர்கள் என்ன காரணம் ஐயா? மாடமார்களை பிறவி செய்யணும். சரி. அதுவும் வேள்விக்குழியானது வெட்டி உடனே பிறவி செய்தார்கள். ஆகட்டும் என்று சொல்லி குருதவசி ஐயா எப்படி வேள்விக்குழி வெட்டி மாடமார்களை பிறவி செய்ய தொடங்குகிறார் பாருங்கள். வண்ணமாக அரணா சொன்னபடி ஒரு வேள்வி நடத்தின வேள்வி குழிக்குள்ளே தெய்வார்கள் ஓடி வளர்ப்பார. பச்சரி பொங்க பானையோ பச்சரி பொங்க பானையோ சத்துடனே படப்பிட்டே
நிறத்திலே ஒரு மரத்திலே மனத்தை ஒரே வந்து தோறுமா மனத்தை ஒரே வந்து தோறுமா மேலும் எங்கள் பகவான் சக்தியோ மேலும் எங்கள் பிரபராக்கு சக்தியோ ராஜ ஒரே வந்து தோறுமா ஓடிவா சுத்தித்து அம்பிரையுடன் சுற்றி திருவங்கிறையுடல் கொண்டை கருமையும் போலவே காலை சுட்டியும் வேகமடமுமாய் அதை சுற்றியும் ஏகமடமுமாய் நல்லக்க பாலமும் சூலமோ நல்லக்க பாலம் சூலமோ இப்படி குருதரசி அவருடைய கைலாசபுரத்திலே வந்து ஒரு வேள்விக்குழியானது வெட்டுகிறார். சரி அங்கே பூப்பறி பச்சரி பொங்க பானையெல்லாம் திரட்டி ஒன்றாக அந்த வேள்விக்குழியை போடுகிறார். ஆமாப்பா மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா? சரி. மஞ்சளை செவ்வரளிப்பு இதெல்லாம் ஒன்றாக திரட்டி மந்திரித்து போடக்கூடிய நேரத்திலே கருவுருவாக திருட்டி அந்த வேள்விக்குழிக்குள்ளே போடக்கூடிய நேரத்தில் தாயார் பிரம்மசக்தியுடைய உருவாதம் உயர வருகின்றதா? ஊர் வளர உடல் வளர ஒற்று வளர்ந்தாங்க. ஆமாப்பா கால் வளர கை வளர வெண்மோக்கு செவ்வளர ஈரப்பெரும் விரிசலை வெற்றி கண்ட திருமுகத்தோடு தங்க நல்ல நிறத்தலைக்கு தாயார் பிரம்மசக்தி அந்த வேள்விக்குழிக்குள்ளே இருந்து பிறந்தார்களா? ஏக்கிறார் குருதரசி. ஏனையா? அம்மா வளர்ந்துட்டாங்க. ஆமையா? பிள்ளைங்க பிறந்ததுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி ஒரு பிரம்மபீடமாக அமைத்து பிரம்மசக்தி அம்மையை கொண்டு அமர வைத்து விட்டு சாலன் மார்போடே ஒரு எழுதி போட வேண்டும் என்று சொல்லி எப்படிமா உருவெழுதி போடுகின்றார்கள்? யாருடைய உரைக்க எழுதினார் வாருங்கள். ஏம்மா? சுடலை மாட்டனோ சுடலையில் மாட்டனோ சுடலையில் முண்டனோ சுடலை மாட்டனோ சுடலையில் முண்டனோ வீரன் பல்வேசகாரனோ சுடலை மாடல் சுடலையில் முண்டனோ சுடலை மாட்டனோ சுத்த வீரல் பரவேசகாரனோ நாமே சிவ சுடலை மாடனோ சுடலை மாடனோ சுடலை மாடனோ சுடலை மாடனோ நாமே சிவ சுடலை மாடனோ கோரி மாசான முத்தே மாசான போத்தியோ சானோதியோ மாசான போத்தியோ சானோதியோ வள்ள வள்ளக்கட்டை ஏறுவர் வாழோ சானோதி சானோதியோ மாசான போத்தியோ வல்லவன் கட்டை எருமரு வாழோ கன்னி மாடனோ பலவேசக்காரனோ பரவேசகாரனோ ஆரணங்கள் புலி தோண்டி மாடனோ சிவல பெரிய சுடலையில் மாடனோ சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ சுடலையில் மாடனோ சிவல பிள்ளை ஊசை காட்டு மாடனோ சீதல பேரி சுடலையில் மாடனோ சுடலை மாடனோ சுடலை ஊசி காட்டு மாடனோ ஆகமாடல் 21 பேரை இருபத்தொரு பேரை அவனிடத்திலே பிறப்பிக்க வேண்டுமே அதே பச்சரிசியும் சர்க்கரையும் விட்டு அனைவரையும் விட்டு அரவண ஒரு வாய் திரட்டுவா அச்சரிசியோ சர்க்கரையும் விட்டு அரபலன ஒரு வாய்ப்பு வா கொண்டதோ கிடையாது போலவே அதே போலவே துணிக்குமா அதே போடு போடு கொண்டதோ நெல்லிக்காய் போலவே காய போலவே ஆளுகையிலோ படுத்து வளருமா கருணை கொண்டே நல்லி காய போலவே காய் போலவே காலில் கையே ஒரு வாய் வளருமா மூடிக்கொண்ட தலை எழுங்காதமோ அந்த நேரம் ஒரு சுவாமி ஐயாவோ சுவாமி ஐயா பஞ்சாச்சரம் விட்டு வருவார் அங்கே மாடன் மார்புகளை உருவெழுதுகிறார்கள் அப்ப யாருடைய ஒழுக்கம் எழுதி
வருகின்றார்கள் என்று சொன்னால் சுடலை மாடன், சுடலை முண்டன், சுத்த வீரன், பலவேஷக்காரன், பன்னி மாடன், இடுகாட்டு மாடன், எதிரணி மாடன், போக்குவரத்து மாடன், புலியடி மாடன், சப்பாணி மாடன், ஆமா நொண்டி மாடன், சண்டி மாடன், சரி போக்குவரத்து மாடன் ஆமா அப்படின்னு சொல்லி 21 மாடன்மார்களுடைய உருவாதல் இருக்கின்றார்களா? உரு எழுதி போடுகிறார், குருதரசி நினைக்கிறார். இனி உரு வளரணும் இல்லையா? வளர வேண்டும் என்று சொன்னால் பச்சரிசியும் சர்க்கரையும் ஆமா பரபர திரட்டி 21 உருண்டை 21 உருண்டையை பிடிச்சு அப்படியே அந்த வேண்டிக்குழுக்களை போடுகிறார். போடக்கூடிய நேரத்தில் அங்கே உருவானது வளர்கிறது. உரு எப்படி வளர்ந்தது தெரியுமா? முதலாக கடுகு மாதிரி ஒரு உரு வளர்கிறது. கடுகு அளவில் 21 உருவானது அப்படியே துடித்துக் கொண்டிருக்கின்றதா? கடுகு போல விளந்த உருவானது சற்று நேரத்தில் ஒரு எலுமிச்சங்கனியாக மாறுகிறதாம். எலுமிச்சங்கனி அளவில் இருந்த உருவானது ஒரு மாங்காய் தரத்தில் வருகிறது. மாங்காய் தரத்தில் இருந்த உருவானது தேங்காய் வடிவிலே வருகிறது. தேங்காய் வடிவிலே இருந்த உருவானது தேங்காய்க்கு எத்தனை கண்கள்? கண்கள் அல்லவா? அந்த பரம சிவனுக்கு எத்தனை கண்கள்? கண்கள் அல்லவா? அந்த முக்கண்ணனுடைய புத்திரனாகவே மாடன்மார்களை பிறவி செய்கிறார்கள். கால் வளர, கை வளர, கண்மூக்கு செல் வளர, மலை போலே நாக்கு பல்லும் வளர்கின்றதா அந்த திருவேள்வியில். அதாவது ஒரு வளர, உடல் வளர, உற்ற முகம்தான் வளர, சல்லடம் 5 மணி வல்லையும் கையிலே, ஒரு கையிலே வீச்சருவாள் எல்லாம் அந்த வேள்வியிலே வந்து பிறக்கிறதா? ஆடாளை போடுகிறார்கள் எங்களால் அக்கனை குழிக்குள்ள இருக்க முடியல. சரி உடனே கரையேற்றுங்கள். என்ன? அதாவது ஒருவருடைய பெயரையா சொல்லி அழைக்கின்றேன். சரி பொறுமையாக கரையில் வந்து விடுங்கள் ஐயா. அவருக்கு சொல்லி எப்படி குருதவசி ஐயா இந்த 21 மாடன்மார்களை கரையேற்றுகின்றார்கள் என்று சொன்னால் பரனுட மகனே சுடலை மாடா, பரனுட மகனே சுடலை மாடா, அதியாளோட மகனே வருவாய், உரமுடன் வருவாய் உமையவளானே, உரமுடன் வருவாய் உமையவளானே, வருவானது யாரைவாரோ, அறிவே சுடலை மாடா, அறிவே சுடலை மாடா, வீரா வெளியிலே வருவாய், அக்கினி குழிக்குள்ள நீ இருந்தாட்டா, அறிவாரு முதுமைகள் எல்லாம் கேசமுடனே சுடலை மாடா, சுடலை மாடா, சுடலை முண்டா, மொழி மொழியாதே பின்னணி கொண்டையோ ஏழையமுடனே கொண்டாடி நடந்து வருவாய் சுடலை மாடா, முடையோனி ஒரு இடையோனி ஒருவரானே விரைவுடன் வருவாய், வருவாய் வருவாய் சுடலை மாடா, சுடலை மாடா, அரிதானோ இவருவரடிக்கு அக்கறை விழித்து சிறப்புடன் வெளியில் வந்திடுவார். 21 மாடன்மார்களை அக்கினி குழியை விட்டு கரையேற்றுகிறார். சுடலை மாடா, சுடலை முண்டா, பரவிசக்கார, இடுகாட்டு மாடா, மாசானோ, குளிதோண்டி மாடா, அம்மா பேச்சியம்மா, என்ன எல்லாரும் அக்கனை குழி விட்டு கரையில் வந்து விட்டீர்களா? வந்து விட்டோம்ப்பா. வெளியிலே வந்த மாடன்மார்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ரொம்ப வயிறு பசியா இருக்கு. சரி அதனால எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? மாறில் நெய்யலை தேடி ஒருவரா வந்து கோடிக்கு டாபலி வேணுமே, மாறில் நெய்யலை தேடி ஒருவரா
தாரேனா கைமலையவர் வாங்கி தாரேனா கன்னியாரே சுடலை மாடலே மாடலை கனல வர வாங்கி தாரேனா சுடலை மாடனோ சுடலை முண்டனோ சுடலை முண்டனோ வேஷக்காரனோ இங்கே அழைத்து வாரம் என்றார் இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி குரு சுவாமி எங்களுக்கு ரொம்ப வயதுசியா இருக்கு எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா பன்றி கோழி கிடா நரபலிகள் எல்லாம் தந்தால்தான் எங்களோட வயிறு பசி நீங்கும் என்ன உங்களை பிரதி செய்தது மட்டும்தானா சரி பிரதி செய்ய சொன்ன ஆறுகளை கைலாசமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சரி அவரிடத்தில் உங்களை நான் அழைத்து செல்கின்றேன் உங்களுக்கு வேண்டுமென்றுள்ளது நீங்கள் அவரிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயோ ரொம்ப பசியா இருக்கையா ஆமாய்யா வாருங்கள் அழைத்து செல்கின்றேன் அப்படின்னு சொல்லு சரி சொன்ன பத்தத்தை வாரெல்லாம் கட்டி கட்டி எழுந்திடவே வாரெல்லாம் திடுக்கிடு எழுந்திடவே கல்வி மாடனையும் விரைவாக அழைத்து வரேன் அங்கித்தல பாவுடனே அரிச்சட்டி செல்லணுமா பாவுடனே அரிச்சட்டி செல்லணுமா இடையதோடு கனத்தரப்பட்டாளியோடு மலது சுடலை மாட விரைவு புறப்படுவார் சுடலை மாடல் விரைந்து புறப்படுவார் மராட்டு சக்தி மாறு பச்சை தேடி வர அங்கிகளா புல்லாவா மறையில் இவர் நல்லடமா புல்லாவா அருகில் ஒரு நல்லடமா குடி வகினி மாறாவை சுடலை மாறே ஜீவலாங்கி தாயான பிரம்மசக்தி அதிக வரங்கள் வேண்டும் தனக்கு வரம் சொல்ல கிடையா உண்மையான உடலை மாடனே மனத்தை அடைகவோ குடலை பிடிங்கவோ நல்வரோ மாமலையிலே வருகிறார்கள் 21 மாடமார்கள் வந்த பொழுது பகவான் சொல்லுகிறார் என்ன அதாவது உங்களை பிரதி செய்ய சொன்னது நான் தான் சரி உங்களுக்கு முதலாக வேண்டுமென்றுள்ள வரத்தை நான் தருகின்றேன் சரி பிற்பாடு தேவைப்படக்கூடிய வரத்தை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி முதலாக மந்திரவாதிகளுடைய மதத்தை இறக்க வரந்தேன் கோழி போலே கொக்கரைத்து கூவரும் சரி ஏமவேலை ஷாமவேலை ஏகிப்பதம் கொடுத்தவரும் அம்மா மண்ணுக்குள்ளே ஒழிக்க வரும் ஆனத்தலை பிறக்குவரும் சரிதான் வரும் நாளுக்கு தந்தை மகனே அம்மா உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேள் என்று சொல்ல அங்கே மாணவர்கள் சிவபெருமானிடத்தில் என்ன வரைகள் கேட்டார்கள் என்ன வரைகள் கேட்கிறார்கள் பெறவை கொல்ல வரோம் வெற்றுமலனாக்க வரோம் வெற்றுமலனாக்க வரோம் இனாய மலடிகளை இணையமாயுரைக்க வரோம் அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போலாட்ட வரோம் பிள்ளைகளை அம்மானை
தாயி மகராமி தாய் விளையாட பெறப்பெறவே கொல்லவரம் பெற்றுவர நாட்க வரும் ஈனாத வரடிகளை இணையனமாக உரைக்க வரம் அன்பு பெற்ற பிள்ளைகளை அம்மா அணிபாராட்ட வரும் இளவன் கிழமைகளை கிண்டி மண்டி கொல்லவரம் ஆமாம்மா 10 மாத சூதிகளை பதமதிக்க கொல்லவரம் 8 மாத சூழிகளை இளமுறமாய் வதைக்க வரும் 4 மாத பிள்ளைகளை நகத்தில் கொழுதாட்டவரம் நீங்கப்பா சம்போடை கரை கிடந்து சரி போகக்கூடிய நேரத்தில் ஆமையா இடுகாடு சுடுகாடு விட மன்ற போடவரம் சரி கட்டையிலே வைத்தபிடம் காரி போட வரும் சரி முதலிட்ட அசையத்திலே பூமியினாய் கொள்ளவரம் சரி பூமியிலும் செய்வினா விளையாடும் பொழுது ஆமையா அங்கே 60 வலைஞர்களுக்கு மீட்பு ஊசு காட்டி சரி அவர்களை நான் கொல்லவரம் நீங்கப்பா இப்படி மேலும் எந்த வரங்களை கேட்டார் பாருங்கள் என்னம்மா பாவநாச கைய மதிலே பாவதீர்த்தமாட வரும் பாவநாச கைய மதிலே பாவதீர்த்தமாட வரும் கண்டவராயன் கோவிலே பகலே வெளியேறிய வரும் ஆணிபதம் கொளுத்தவர் அழுப்பியடி எடுக்க வரும் அழுக்கு தட்டி எடுக்க வரும் கொளுத்தவரும் கொலுக்கிய தடி எடுக்க வரும்